الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே மிகப்பெரிய குரலுடன் அகண்ட குரலுடன் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அவருடைய குரல் என்பது அந்த மஜ்லிஸிற்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அடையக்கூடிய இடத்தில் இருந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய குரலுடன் ரசூல் சாசம் அவர்கள் இருந்தார்கள். அது மட்டும் கிடையாது, ஹபீபுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரல் என்பது அனைத்து மனிதர்களும் ரசிக்கக்கூடிய நிலைமையில்தான் அந்த குரல் இருந்தது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஓத ஆரம்பித்தால் அனைத்து சஹாபாக்களும் ரசிப்பார்கள். சில சஹாபாக்கள் அழுவார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸில் படித்திருக்கிறோம். அந்த அளவில் இந்த அல்லாஹ்வுடைய கலாமை மிகவும் அழகிய குரலில் ஓதுபவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய 2வது ரக்காத்தில் ஒத்தீனி வஸைத்துன் என்ற சூறாவை ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பித்தார்கள். இதுவரை அந்த சூறாவை இவ்வளவு அழகாக யாரும் ஓதியதாக நான் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி ஒரு சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை எவ்வளவு அழகாக ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க முடியும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதைதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஸய்யினு அஸ்வாத்தகும் பில் குர்ஆன். குர்ஆனை உங்களுடைய குரல்கள் மூலியமாக அழகாக்குங்கள், ஜீனத்தாக்குங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு முடியுமோ இயற்கையாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற குரல் மூலியமாக எவ்வளவு அழகாக நம்மளால் ஓத முடியுமோ அவ்வளவு அழகாக ஓதுதல் என்பது குர்ஆனை இன்னும் கண்ணியப்படுத்துவதற்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டில் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியின் பக்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது குர்ஆனுடைய ஓசை என்பது ரசூலுல்லாஹ்வுடைய செவியில் பட்டது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் நின்று அந்த குர்ஆனோட ஓசைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டு இந்த சஹாபி ஓதி முடித்த பின்பு ரசூலுல்லாஹ் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். காலையில் இந்த சம்பவம் எல்லாம் அந்த சஹாபிக்கு தெரிந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், லகத் ஊதித மிஸ்மாரன் மின் மதாமிரி ஆலி தாவூத். அபூ மூசா அவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி குரல் ஓசையுடைய அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டதோ அதில் ஒரு பாக்கியம், குரல் ஓசையுடைய பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது அல்லாஹ்வுடைய வேதங்களை ஓதக்கூடிய அழகிய குரல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிக்கு சாட்சி கூறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அந்த சஹாபி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தெரிந்திருந்தால் இன்னும் என்னுடைய குரலை உங்களுக்காக நான் அழகாக்கி இருப்பேன் என்பதை அந்த சஹாபி சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஏனைய விஷயங்களை நம்முடைய முயற்சிகளை செலுத்துவதை விட அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால் அந்த அல் குர்ஆனை ஒரு மனிதன் எவ்வளவு தஜ்வீதுடன் எவ்வளவு மஹ்ரஜுடன் அழகிய குரலில் ஓதுகிறானோ அவனுக்கு அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் வாரி வாரி வழங்குகிறான் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. குர்ஆன்